பிரைஸ் தான் கர்த்தர் சோதரம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கேட்கவே ஆசைமா இருக்கு இல்லையா? கர்த்தர் நம்மளோட இருப்பாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எப்போ நம்ம இருக்க ஆசைப்படுறாருங்க. இதோ வாசப்படி இருந்து கதவை தட்டுங்க சொல்லிருக்காரு இல்லையா? அந்த தினம் உங்க வீட்டு வாசப்படி நின்று தட்டி கொண்டிருக்காருங்க. நம்ம வீட்டை திறந்து இருதய கதவை திறந்து கர்த்தாவே என் கூட வாங்க, என் குடும்பத்துல என் சரீரத்தை நீங்க வந்து வாசம் செய்யுங்க கூடும்போது உடனே இறங்கி வந்து கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனா வசனம் சொல்லுனா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினீர்கள் என்றால் அவரை கண்டடைவீர்கள். நம்ம கர்த்தரை தேடுங்க. முதலாவது கர்த்தரையும் அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். பின்பு எல்லாம் கூடு வார்த்தை பிரகாரமாக நம்ம எதை தேடிட்டு இருக்கோம்? அநேக நேரத்துல நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்றோம்? செல்போனை நேரம் செலவழிக்கிறோம், டிவியை நேரம் செலவழிக்கிறோம், மற்ற பொதுவான காரியங்களை போய் பொழுதுபோக்க நேரம் செலவழிட்டு இருக்கோம். அப்படி இல்ல அவருக்கு நித்த கர்த்தர் சமூகத்தில் இருந்து அவரை தேடும் போது, அவர் சமூகத்தை தேடும் போது, அவர் வசனத்தை தேடும் போது, அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரையே நித்தம் தேடும் போது அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு ஆசைப்படுற நம்ம முதல்ல நம்ம கர்த்தரோடு முயற்சி பண்ணுவோம். கர்த்தாவை இன்னைக்கு முடிவு கர்த்தாவே நித்தம் உங்களை தேடுவேன். உங்க கிருபைக்காக, உங்க அபிஷேகத்துக்காக, உங்க பிரசன்னத்துக்காக, உங்க மகிமைக்காக காத்திரி பேசுவார். கர்த்தரை கேளுங்க. அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.